முதிர்ச்சியான அணு ஆயுதங்களை கொண்ட இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம். இடையில் சிக்கி தவிப்பது அப்பாவி மக்கள். இந்தியா பாகிஸ்தான் இரு நாட்டு காஷ்மீர் எல்லை பகுதிகளிலும் எப்போதுமே ஒரு விதமான போர் பதற்றம் நீண்ட காலமாக நிலவி வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போராவில் தீவிரவாதிகளுக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை அவ்வப்போது நடந்துள்ளது. இப்படியான ஒரு பதற்ற சூழலில் காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதல் சம்பவத்துக்கு இந்தியாவால் தடை செய்யப்பட்ட இயக்கமான ஷக்கர்-இ-தொய்பாவின் நிழலமைப்பான DRF பொறுப்பேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலும் சில இடங்களில் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீரை அண்டிய பகுதிகளில் போர் முகம் சூழ்கிறது. காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக கூறிக்கொண்டு இந்திய ராணுவம் மே 7ஆம் தேதி காலை 2 மணியளவில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் மற்றும் பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீர் பகுதிகளில் உள்ள 9 இடங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. பகல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் அரசாங்கத்தை நேரடியாக குற்றம் சாட்டும் ஆளும் பிஜேபி அரசாங்கம் பாகிஸ்தான் மீதான அதனது ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டுள்ளது. இத்தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் குறைந்தது 31 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 52 பேர் காயமடைந்து உள்ளனர் என ஷெபாஸ் ஷெரீப் தலைமை தாங்கும் பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இந்தியாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். அதே நேரம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி இந்தியா தவறளித்து விட்டதாக குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றியுள்ளார். பாகிஸ்தானும் தனது ராணுவம் 5 இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் சில இந்திய வீரர்களை சிறை பிடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்தியா தன்னால் தடை செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத அமைப்பான ஷக்கர்-இ-தொய்பா பாகிஸ்தானில் தளமும் வைத்து இயங்குவதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஆதரவளித்து வருவதாக தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகிறது. தென்னாசிய பகுதியில் சூழ்ந்துள்ள போர் பதற்றம் உலகளாவிய ரீதியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இரு நாட்டு ராணுவம் மற்றும் விமானப்படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இரு நாட்டு அரசாங்கங்களும் தத்தமது நாட்டு மக்களை போர் பதட்டத்தில் தள்ளியுள்ளன. வளமையாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடினாலே இந்தியா பாகிஸ்தான் போர் நடப்பது போன்றே 6 வாரங்கள் நடக்கும். அப்படி இருக்க உண்மையான போரின் ஒத்திகைகள் தொடங்கிவிட்ட நிலையில் பரஸ்பரம் இரு நாட்டு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் வெறுப்பையும் பிரிவினைவாதத்தையும் பகையையும் பரப்பி வருகின்றன. சமூக ஊடகங்களில் நிறைய போலியான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. மேலும் இந்தியா பாகிஸ்தான் மோதலால் ஆசிய விமான போக்குவரத்து வழித்தடத்திலும் தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக பல ஆசிய விமான நிறுவனங்கள் ஐரோப்பா நோக்கி இயக்கப்படும் தமது விமானங்களின் போக்குவரத்து வழித்தடங்களை மாற்றியமைத்துள்ள நிலையில் சிலவற்றை ரத்து செய்வதாகவும் தெரிவித்துள்ளன. முதிர்ச்சியடையாத அணு ஆயுத சக்தி கொண்ட இந்த இரு நாடுகளுக்கிடையே கடந்த 2 தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு இப்போது பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச ஊடகங்களிலும் இந்திய மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் ஒத்திகை செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஐக்கிய நாடுகளின் பிராந்திய தலைவர் இரு நாடுகளையும் உச்சபட்ச பொறுமை காக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இதே மாதிரி 2023 அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை போராளிகளான ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேல் பகுதியில் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியான ஹாசா பள்ளத்தாக்கில் பெரும் போரில் ஈடுபட்டு வருகிறது. ஹாசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். காசாவில் மிகப்பெரிய மனித வளம் உலகத்தின் முன் நடந்தேறி வருகிறது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து பல பொருட்களை இறக்குமதி செய்யும் இலங்கைக்கு அதில் தடங்கள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இலங்கை அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கம் என பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மெதுவாக மீண்டு வர முயற்சிக்கின்றது. இலங்கை மட்டுமல்ல, பாகிஸ்தானும் கூட பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள ஒரு நாடாகும். அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளையும் போர் பதற்றத்தை தணித்து அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும்படி மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இரு நாட்டு மக்களின் விருப்பமும் அதுவே என சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர்.